நல்லா கவனித்து பார்த்து தெரியும் மக்களே உங்களுக்கு. என்ன அப்படின்னா, நம்ம ஐடி ஷேர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்கு. நம்ம ஹோல்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு நமக்கு. நம்ம எப்போ இது ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா பர்ச்சேசிங்க கிட்டத்தட்ட நம்ம ஸ்டாக்ஸ்லேருந்து 2024 ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம அதை ஜாயின் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணோம். எப்படி அப்படின்னா நம்ம எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் வாங்க போகிறோம் ஐடியா பண்ணிட்டோம். பட் வந்து எப்படி வாங்குறது ஐடியா இல்லாமல் பண்ணிட்டு இருந்தபோது நம்ம சில ஸ்டாக்ஸ் வாங்கினோம். நம்ம ஐடி ஷேர் வாங்கியிருந்தோம். ஐடிசி பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நமக்கு ஒரு பூம் கொடுத்துருந்துச்சி இந்த லாஸ்ட் இயராக. என்னோடய போர்ட்ஃபோலியோ பார்த்திங்கன்னா நான் ஜாயின் பண்ணி தான் ஹோல்டிங் பண்ணிகிட்ருக்கேன். ஜாயின் எடுத்திங்கன்னா அப்படின்னா ஜாயின் ஒரு 10 ஷேர் வாங்கியிருந்தேன், திரும்பி ஒரு 3 ஷேர் வாங்கியிருந்தேன், திரும்பி ஒரு 5 ஷேர் வாங்கியிருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பி ஜாயின் ஒரு 1 ஷேர் வாங்கியிருந்தேங்க. என்னோடய மொத்த ஹோல்டிங் பார்த்திங்கன்னா ஜாயின் மந்த்தில் தான் இருக்கும். பிப்ரவரி மந்த்தில் வந்து ரொம்ப கம்மியாக தான் வாங்கியிருப்பேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா கடைசியாக ஜூலை மந்த்து வந்து ஒரு 2 ஷேர் வாங்கியிருந்தேன். ஏன் அப்படின்னா நான் வாங்குற டைம் எல்லாமே என்னால் டோட்டலாக ஆவரேஜ் பண்ண முடியல. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா என்னோடய ஆவரேஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அரௌண்டாக வெறும் 433 ஆவரேஜ் பண்ணி வச்சுருந்தேன். ஆமாம், அந்த ரேஞ்சில் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த ஸ்டாக் கொடுத்துலாங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சு. பட் வந்து ஃபியூச்சரில் பார்த்திங்கன்னா இதோட ஸ்டாக் க்ரோத்து நான் எப்படின்னு தெரியும் உங்களுக்கு எல்லாமே எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு. ஸோ அதனால் கன்சிடர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இது லாங் டேர்மில் ஒரு 600 ருபீஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அதுக்கு மேலே இப்போ வாய்ப்பு இருக்குது. நான் செபி அட்வைசர் கிடையாதுங்க. நல்லா செபி அட்வைஸ் கேட்டு நீங்கள் கண்டிப்பாக ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி பெனிஃபிட் பண்ணலாங்க மக்களே.